ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிரானியில் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்ரீ சுபன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் பற்றி பார்த்தோம்னா, இந்த கேமில் ஒரு கிழவி நம்மளை அடிச்சு வச்சிடணும். இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிக்கணும். அதான் இந்த கேமோட முக்கியமான இது. ஆனால் அந்த கிழவி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த வெளியே எங்காச்சும். வாங்க பார்க்கலாம் என்ன தப்பிக்க முடியுதா இல்லையான்னு. இல்லை மூணு எஸ்கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப்பு, செகண்டு கார் எஸ்கேப்பு, சரி காவால் எஸ்கேப் ஆகுது. அங்கே இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அந்த கார்டன் பக்கம் போய் என்னாச்சும் காக்கா சீடு தாங்கடா. இன்னுமே இல்லை, வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது? அடுத்தது என்னாச்சும் ஹேம்மரு, டோர் எஸ்கேப் முக்கியமான பேட்லாக்கி, ஷார்ட் கன்னு இதெல்லாம் கிடைக்கணும். கிராணி அட சொட்டக்கிழவி எங்கடி இருக்கிற. இந்த இதை திறந்து விட்டு போயிடலாம். அங்கே அந்த சீரியல் ரூம்லாச்சும் போய் பார்க்கலாம் என்ன காக்கா வச்சுருக்குது இல்லையான்னு. ஃபஸ்ட்டு இந்த கேம் விளாடும்போது இந்த சீரியல் நம்மளை இருக்கிறதே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ இருக்குதுல்ல, அதோட கிராணியோட அம்மான்னு நினச்சிக்கிட்டேன். அதை போட தான் இருந்துச்சு. அது கிராணியோட பொண்ணா, அந்த கிழவிக்கு ஒரு பொண்ணா, அதுவும் வயசான கிழவி. அந்த கிழவி இது பண்ணிட்டு நம்ம கிழவி மேலே அடிச்சு வச்சுருக்கோம் அந்த கிராணி. அதுலேருந்து ஒரு புக்கு எடுத்து அதை வெளியே விடணும். வெளியே விட்டதுக்கப்புறம் தான் அதை ஒரு கீ தரும். அதுக்கப்புறம் அது ஸ்பைடராக மாறிடும். அந்த கிழவி கூட பார்த்து பயப்பட மாட்டான். அதோட பொண்ணு தான் இருக்குது. பொண்ணுங்க செம்ம கடுப்பு, பயங்கரமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த இதை வச்சது எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸ்பார்க் வச்சுக்கிட்டு வாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமாக கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், புக்கு. இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே கிடச்சி. கிச்சனில் ஃபஸ்ட்டு அலசி ஆராயணும். கோடு சூப்பர். கிளவி ஏண்டி இப்படி ஆட்டடா போட்டு வர இருக்கிற. கோடை தூக்கி போட்டு டக்குன்னு தூக்கி போட்டு வந்துடலாம். வா சீக்கிரம். கிளவி புக் எடுத்துக்கிறேன். வரியா கிளவி? வந்துட்டியா? போகலாம். அடுத்தது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு இது போட்டு வச்சுக்குவோம் புக்கை. நீயே நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் இருந்துச்சுல, அந்த பாக்ஸ் நம்ம தள்ளியே உள்ள, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நல்ல விஷயம் தான். இந்த பக்கம் வந்துடும். இந்த எஸ்கேப் வந்துடுறாங்க. டோர் எஸ்கேப் எதுவும் முக்கியமாகவே இல்லை. அந்த எஸ்கேப் வச்சு நம்ம கக்கூஸ் எஸ்கேப் தான் பண்ண முடியும். அந்த ஏதாவது காவா எஸ்கேப் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த கன்று வச்சுட்டு அங்கே போய் பார்க்கணும். அங்கே என்னாச்சும் பாட்டு கிடச்சி செம்மையாக இருக்கும். வாவ், செம ஒரு பாட்டு கிடச்சி. அடுத்தது இந்த இதை வச்சு காரோட இதெல்லாம் பார்க்கணும். இதுதான் நினச்சோம். எதுவும் இல்லை, ஏமாற்றிட்டீங்களே. அடுத்த இடமா? கிளவி எங்கேயும் வரல. அங்கே போகலாம். போயாச்சு. டப்பா கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பேட்ரி வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. டோர் எஸ்கேப்புக்கு கார் எஸ்கேப் வேணுமா பண்ணிடலாம். இது கார் எஸ்கேப் அப்போ கிடச்சா செம்மையாக இருக்கும். இன்னுமே இல்லை. கட்டின் பிளேயர் செம்ம. இதை வச்சு நிறைய வேலை இருக்குது. இதான் முக்கியத்தான் நம்மளுக்கு. கிளவி இங்கே இருக்கிறியா? வர நல்லா பார்க்கலாம். அந்த கிளவி அந்த பக்கம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டோரோட இதே வெட்டி விட்டுருணும். டோரோட கிளவி
நான் வர இடத்துக்கு நீயே வந்து நல்ல வேறு அது வந்து வரும்போது நான் வரல, வந்திருந்தா போச்சு. இப்போ வந்துருக்கோம், இப்படி இருந்தாலும் நம்ம பெல்லை தாண்டி தான் போவோம், போயிருந்தா வந்துருவோம். ஆனால் ஃபஸ்ட் நம்ம கிச்சனை பார்த்துட்டு போயிடலாம். ஷார்ட்கனோட பாட்டு, ஷார்ட்கன் ரெடி பண்ணியாச்சு. கிளவி ஏன்டி இப்படி பயமும் ஏற்றிட்டு வந்திருந்தா வந்திருக்குன்னு சொன்னேன், அதுக்கு வந்துட்டியா கிளவி? ஃபாலோ பண்ணல, நல்ல விஷயம். ஃபாலோ பண்ணாத போயிடுச்சு. ஃபாலோ பண்ணியிருந்தா வச்சுட்டு எடுத்துள்ளே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் நாமல் மட்டும் தான் ஆடுறோம். புல்லட்டை லோட் பண்ணிக்கணும். இப்போ வாடி தெரியுமா தான் வாடி, நேரில் வா சீக்கிரம் ஓடு. அடுத்த புல்லட்டை லோட் பண்ணு. அடுத்தது அடக்கிழவி ஏண்டி இப்படி பண்ண? கடுப்பாக இருக்குது, நேரத்தை வேஸ்ட் பண்ணிச்சு கிழவி. தப்பாக புக்கு எடுத்துக்கணும். அந்த கிழவியோட பொண்ணை எழுப்பி விட்டு அதுக்கிட்ட சாவி கட்டிக்கும், அங்கே போய் தேடணும். அடுத்தது இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கும், அதோட அந்த பக்கம் போனால் ரொம்ப சுற்றிக்கிட்டு போனதாகும் கிழவி. இது வந்து டக்குன்னு தந்து போனால் பார்த்தாது. ஆனால் அனிமேஷன் ரொம்ப லேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ தான் அந்த கிழவி. நடிச்சிருக்குதா ஸ்பெஷல்க்கு நல்ல விஷயந்தான். கட்டிங் பிளேடு அடுத்துட்டுமா? அடுத்தது மேலே தான், அங்கே போய் இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேமர் கிடைக்கணும். ஹேமர் கிடச்சா தான் அங்கே போக முடியும் நம்மளோட. ஏதாச்சும் பொருள் இருக்குதா கீழே? முக்கியமாக ஸ்பெஷல்கி. ஆமாம், நம்ம தொடர்ந்து ஓட்டு. இப்போ கிராணி செத்த மூலமே போய் எடுத்து வச்சுருக்கலாம், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸ்பெஷல்கி தேவை, அப்புறம் ஒரு ஹேமர் தேவை முக்கியமாக, அப்புறம் ஒரு மீட்டு தேவை. ஆனால் மீட்டு தேவைப்படாது பெரிய நம்மளுக்கு. மீட்டை வச்சோம் பண்ணலாம். நம்ம இப்போ கன்னு இருக்குது அங்கே மேலே. இது அங்கே அந்த கிளவி ஒரு சிலிண்டி வளர்த்து எடுக்கும், அந்த சிலிண்டிக்கிட்ட தாண்டி போனால் அங்கே அது நச்சு வச்சுருக்கோம். ஆனால் போய்ட்டு கன்று கிடச்சிச்சு. ஆனால் கண்ணை வச்சு சுட்டலாம், ஆனால் அந்த மீட்டை வச்சு எடுக்கலாம். லைவி ஷோபா போச்சா? இப்படி வருவானே அவன் நினச்சி பார்த்தான். ஃபெசிலிட்டி எடுத்துருப்பாள் இல்லைன்னு பார்த்தா. ஏன்டி கிளவி இப்படி பாடுற? டீல கிளவி ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்துக்கணும். போட்டுக்கிட்டு அந்த கிளவி ஃபஸ்ட்டு போடணும். வா இப்போ வாடி, கீழே இறங்கணும். அடித்த வா இப்போ தைரியமாக இருந்தா வா, சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வந்துட்டியா? என்ன வச்சுக்கோ. ஓ, இப்போ அடுத்தது நம்ம வந்து இது எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். பிளேடு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எடுத்துக்கலாம். பசல் கீ மட்டும்தான் இருக்குது. ஹேமர் இருந்தால் அந்த பக்கம் போய் பிளேடு வச்சு எடுத்துருக்கலாம். ஆனால் ஹேமர் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். கண் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிலந்தி, அதுக்குள்ளே ஒரு சிலந்தி இருக்குது. இப்போ அந்த பட்டனை போட்டு சொல்லலாம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அங்கே போய் மீட்டு வைக்கலாம். ஆனால் மீட்டு கிடைக்கல. என்ன வச்சுருக்கோம், நல்லதானே வச்சுட்டாங்க. டிஸப்பாயின்மெண்ட். இந்த ஃப்ரெஞ்சை வச்சுக்கிட்டு நானடா படுறது. கார் எஸ்கேப் அப்பெல்லாம் போகிறேன். இப்போ எனக்கு இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். ஷார்ட்கட் எடுத்தோமா, போனோமா,
என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கிளவி ஒரு ரகசிய ரூம் இருக்குமே, அங்கே ஒரு பொருள் இருக்கும், அதை போய் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அங்கே கன்ஃபார்ம் ஒரு ஃபீஸ் ட்ராப் இருக்கும். அந்த ஃபீஸ் ட்ராப் எடுத்து வச்சுட்டு, ஆனால் ஃபீஸ் ட்ராப்போடு அந்த கண்ணு தான் ரொம்ப நேரம் அந்த கிளவி படுக்க வச்சுருக்கும். ஒன்றரை நிமிஷம் இருக்கும். அந்த ஃபீஸ் ட்ராப் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் ஃபீஸ் ட்ராப் ஏலம் ஆடியாட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டி மாதிரி அப்படியே மேலே போய் போட்டு வந்துடலாம். கரெக்டாக இந்த படிக்கேட் கிட்ட போட்டோம்னோம், கிளவி வந்தால் ஃப்ரீஸ் ஆயிரும். அதில் ஈஸியாக எல்லா பக்கமும் சுற்றலாம். நினச்ச மாதிரியே வந்துட்டு மாட்டிக்கிச்சு பாரு கிளவி. அடுத்தது இது ஃபஸ்ட்டு புல்லட் லோட் பண்ணிக்கணும் முஸ்தஃபா. அதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் டாப்பை திரும்பியும் மேலேருந்து கீழே போட்டுடலாம். அந்த போகும்போது நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. புக்கு போட்டோமே, புக்கு போட்டு வச்சிட்டோமா நம்ம ஆல்ரெடி, மறந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து கீ எடுத்துகிட்டு போய் அந்த இது சிலந்தியாண்ட போய் பார்க்கலாம். 1 முக்கியமாக கிச்சன் செக் பண்ணிட்டோம், எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டோம். டிக்கடி மறந்து போயிடுது. ஜீன் பாட்டா இது பாட வச்சு என்ன பொருள் அது? காகுவீலா? காகுவீல் வச்சுட்டு அது பிளேஸ் என்ன போய் போய்ட்டு எடுத்துக்கணும். பிளேஸ் கிடைச்சா வாய்ப்பு உண்டு. சிலந்தையை பார்த்தா பயந்தேன். அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. அந்த இந்த இதுக்கு ரகசிய ரூம் போகிறது வச்சுட்டாங்க. எதுவும் இல்லையா? வேஸ்ட்டு. அடுத்தது அவங்க கிளப்பி பார்த்துட்டியா? நேராக லெஃப்ட் போயிட்டு வரேன் கிளவி. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க 1 2ன்னு மேப் ஃபுல்லாக. கிளவி இன்னுமா போய் தொலையில் போயிடுச்சு. நல்லா வர அதில் எங்காச்சும் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நீ என்ன நம்பர் போட்டு அதான் திறக்கணும். இல்லை அந்த அதில் இன்னும் நீங்கள் தப்பானதை ஒரு வேளை திறந்துட்டா அதில் பாம்பு இருக்கும், அது விடிஞ்சிடும். சில வாட்டி ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எங்காச்சும் கண்ணுக்காக பார்க்குற மாதிரியே ஒட்டி வச்சுருவாங்க. படுத்தலாம். சில வாட்டி இருக்குமே, அப்போலாம் சில வாட்டி லக்கு வச்சு தான் நானே பல வாட்டி எடுத்துருக்கிறேன். அங்கே கிளவி அதோட கிச்சன், அது கார்டன் மாதிரி இன்னும் வச்சுருக்குது. அது அங்கே போய் எடுப்போம். சுத்தமா சுத்து நல்ல பொருளை தாடா. நல்ல பொருள் என்னது? ஆமர். எஸ், இதை வச்சு பல வேலை பார்க்கலாம். ஆமர் முக்கியமானது, பல இடத்துல யூஸ் ஆகும். இது இதான் முக்கியமான டோர் எஸ்கேப் மட்டும் முக்கியம் இல்லை, பல எஸ்கேப்புக்கு முக்கியப்படும். இது வச்சுட்டு நிறைய இடத்துக்கு போகலாம். அங்கே அந்த எஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரி பொருளும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ரகசிய ரூமில் போய் ரகசியமாக என்ன வச்சுருக்குதுன்னு பார்க்கலாம். போச்சா மாட்டிக்கிச்சிக்கிறேன். நீ திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம்னா பீஸா ஆட கிளவி செத்துக்குறோம். எனக்கு கடுப்பே தெரியே. டி கிளவி பொத்தோலோடி போடு. ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சா? கன்னு ரீலோட் பண்ணிக்கிட்டு போகலாம். அடுத்தது கன்னு புல்லட்டுவா. அடுத்தது போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். பார்த்து கை நடுங்க போச்சுடா. ஒரு புல்லட்டு வேஸ்ட்டா. எல்லாம் கை நடுங்குது. இந்த குட்டியோண்டு ஒரு டாட் வச்சுறாங்க.
கொஞ்சம் கஷ்டமாக டாட்டில் வச்சு சுடுறது. மட்டும் வெஸ்ட் ஆயிடுற ப்ளீஸ் ப்ளீஸ். நல்ல வேற கட்டிச்சு. வேஸ்ட்டாக போகல இந்த புல்லட்டும். ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். அடுத்தது கிளம்ப போய் கிளவி ஏண்டி இப்படி பல்ற. இது வேற ஒரு காணலில் கீழே இறங்குற இடத்துலாம் போட்டு வச்சுருக்குது. அது ஒரு பக்கம் பார்த்தா தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி காமிக்குது. கிளவி நல்லா வேற போச்சு கிளவி. இப்போ எடுத்துக்கலாம் சேஃபாக. கிளவி இப்போ தான் செத்து போச்சா. அப்படி இந்த பக்கம் அப்படியே போயிட்டு அந்த கிளவி எடுத்துகிட்டு அப்படியே போய் கூடையில் போட்டு போகணும் தான் கரெக்டாக. நல்லா வேற மேலே பட்டிஞ்சாமல் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஃப்ரீஸ் ஆகி அது ஒரு நிமிஷம் தான் ஆச்சு. இது ஃப்ரீஸ் டேபிள் மாட்டோம் 1 நிமிஷம் தான். அதுக்குள்ளே கிளவி மட்டும் வந்துச்சு. போட்டுருவோம் நம்மள. வேறு ரஸ்டி வேஸ்ட்டு. அடுத்தது இடத்துக்கு போக வேண்டியதான். ரஸ்டிக்கு ஏற்றுறீங்க. நான் இதாக பழ போகிறேன். மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த இது என்ன வச்சுருக்குதுன்னு போய் பார்க்கணும். நல்ல பொருளாக வச்சு இது கிளவி செஞ்சு நல்ல பொருள். பேர்ட்ஸிடா ஓகே போகலாம். நான் சாப்பிடு. இன்னும் வச்சுருக்கிற ரிமோட் கண்ட்ரோலாக இதை வச்சு அங்கே போய் செக் பண்ணினா நல்ல பொருளாக கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் மோசமாக எதுவும் கிடைக்காது இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்க்ரூ என்னது ஸ்க்ரூ வேறு எஸ்கேப்பு தான் தேவைப்படுது. எல்லாமே ஆல்மோஸ்ட் கிடச்சிடுது. ஈஸியாக கிடைக்குது. இப்போ பல்லப்பூ நல்லா வேறு ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சேன்ல. திரும்ப அதை வர வச்சேன்ல. கிளவி வந்தோடனே செத்துடுச்சு. திரும்பி பல்லு வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு அப்படியே இது மேலே தொடார அப்படியே போய் மேலே போய் அதுக்கு கேமரா உடைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம உடச்சிட்டு போயிருக்கணும். கேமரா உடச்சா அது வந்துடும். ஆனால் அந்த கிளவி வச்சோம்மா அது சீக்கிரம் திரும்பி ரீஸ்பான் ஆகிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பள்ளி முடிச்சு பார்க்கணும். ஐயோ இந்த கேமரா தாண்டா நான் கேட்டேன். கேமரா போடு ஒரு தோல். இதுக்கப்புறம் கேமரா தேவைப்படாது நம்மளுக்கு. பார்த்து போய் அப்படியே அங்கே போய் என்ன இருக்குது சேஃப்டி நல்லா வேறு யூஸ்ஃபுல்லாக இன்னும் தந்துக்கிறாங்க. ஆனால் சேஃப்டியில் போய் மொக்கையாக இருந்தால் கடுப்பாக இருக்கும். அப்படியே பார்த்து கிராஸ் பண்ணிக்கணும். கீழே தூக்கி போட்டுக்கலாம். சேஃப் கீழே தான் இருக்குது. கிளம்பி வந்துடுச்சா வரல நினைக்கிறேன். இந்த சிலிண்டரினா ரூமில் என்ன இருக்குதுப்பா. காகுவீலா நல்ல விஷயம் தான் காகுவீலு. ஆனால் ப்ளே ஆஃப் கிடச்சா தான் காகுவீலோட யூஸு. கிளவி வந்துட்டியா வா மேலே ஏறி வா பாடி சீக்கிரம். நான் அப்படியே பாத்ரூம் பக்கம் எங்கே குடிச்சு போயிடுவேன். ஓடிட்டான்ல கிளவி. வாடி முடிஞ்சா பிடி. நல்லா வேற சீக்கிரமாக வந்தோம். அதுக்கு முன்னாடி பாடி கிளவி சாவு வந்துட்டியா. அந்த பக்கம் தான் புல்லட் இருக்குது. காலி இருக்குது. நல்லா வேற யூஸ்ஃபுல்லாங்கிறது புல்லட்டை. யூஸ்ஃபுல்லிச்சு போச்சு காலியாக இருக்கும். சேஃப்டி எடுத்தாச்சு. கிளவி என்னடி வச்சிருக்கிற இருக்குது பத்திரமா எல்லாமே. சேஃப்டில் நல்ல பொருள். கார்கி சேஃப்க்கு வந்து காருக்கு வரக்கிறீங்களே என்ன இருக்கும் பெருசாக காரில். நல்ல பொருளாக வாவ் மாஸ்டர் கியா. அவனை எஸ்கேப் பண்ணிடலாம். பேலாக்கி மட்டும் தான் தேவைப்படுது. ஆமரை வச்சு உடச்சிட்டு பேலாக்கி எங்கே இருக்கும் வேறு தெரில. கடைசியாக ஒரே ஒரு அந்த கீ மட்டும் கிடச்சிச்சு. எஸ்கேப் தான். இது கிராணி வந்துருப்போம். உங்கள் ஜஸ்ட் ஸ்பானாக இருப்போம். இது உள்ளே போட்டுட்டு பேலக்கியை தேட ஆரம்பிக்கலாம். பேலக்கி இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. பேலக்
ஐ திங்க் அது வந்து அந்த இதில் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிலிண்டரத்தில் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் சிலிண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. சிலிண்டருக்கு வேண்டிய பொருள் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு சிலிண்டர் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோன்னு தான். இன்னத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்க வாய்ப்பு உண்டு. கிளவி இது செஞ்சிருக்காரடி இங்கடி கரும்புச்சு கேமு. நான் வர இடத்துல கரெக்டாக ஸ்பான் பண்ணி வச்சுக்கிறீங்க கிளவி. சூப்பர். டே 3 வந்துடுச்சா? கரெக்டாக வரும்போது டைமிங் முடிஞ்சு கரெக்டாக கிளவி நான் இருக்க இடத்துல ஸ்பான் ஆகி தொலைவன் நினச்சான். கிளவி சீக்கிரமாக போடுறது ஒரு குத்துமா, வேகமாக போய் முடிச்சலாம் பார்த்தோம். ஒரு நாளை வச்சிட்டே கிளவி. வாடி பார்த்துக்கிறாங்க கேம்காரா. நீ செஞ்சது ஒரு பெரிய தப்பு. வாடி கிளவி வா. இன்னும் கடைசி நாள் போகும்போது ஒரு 2 புல்லட்டை மண்டையில் இறக்கிட்டு தான் போகிறேன். வாடி கிளவி சீக்கிரம் வா. ஓடி சாவு. ஓடி நல்லா தூங்கு. போகும்போது நல்லா வரஸ்தான் போவேன். இந்த கடுப்பேற்றிட்டு போகும்போது கடுப்பேற்றிட்டு தான் போவோம். போமா பாட்டு. இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்தோம். எங்கே போச்சு? அதோ அங்கே இருக்குது. இங்கே அடிச்சதுக்கு அங்கே பறந்து போயிடுது ஸ்க்ரூ ட்ரைவரு. எடுத்துக்கிட்டு ஸ்பைடர் எடுத்துக்கலாம். ஸ்பைடர் வீல் எடுத்து கீழே போட்டுக்கலாம். அங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இங்கே ப்ளே ஹவுஸ்க்கு இருந்து அப்புறம் காகுவீல்க்கு நம்ம காகுவீல் எடுத்து போடாத போயிருந்தால் பெஸ்ட்டாக போகிறோம். இப்போ எடுத்து போட்டுருக்கலாம். காகுவீல்ல எடுத்து போட்டு கூட எடுத்துகிட்டு போய் பார்த்தலாம் என்ன இருக்குது. இந்த விஷயம் பேலாக்கி இருக்காங்க. பேலாக்கி நம்பிக்கையோடு போவோம். பேலாக்கி இல்லையா பியோஸ்கி என்ன நல்லாயிருக்கும். சிலந்தி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. சிலந்தி எங்கடி இருக்கிற சிலந்தி? அந்த பக்கம் போதா எடுத்துகிட்டு போடுதான். தேவசியம் பேலாக்கி தாங்க. பேலாக்கி பேலாக்கி ஒருவேளை பிளேஸ் கீயானதா அங்கே. வாவ் பேலாக்கி நைஸ். அங்கே போய் பார்க்குறவங்கள பேலாக்கி போட்டாச்சு. இப்போ இது இங்கே போட்டு அந்த கிளவி இந்த ஃப்ரீ ஸ்டாப்பில் சாவடிச்சுட்டு 2 புல்லட் இறக்கிட்டு போனோம். சத்தியம் பண்ணலை. அந்த சத்தியத்தை மறந்து நினச்ச கிளவி. வாடி கிளவி. நான் சும்மாலாம் விட்டு போக முடியாது. இன்றைக்கி 2-3 சுடார போக முடியாது. ஒன்று ஃப்ரீ ஸ்டாப்லேயும் மாட்டு 2 புல்லட்லேயும் வந்து அடி வாங்கிட்டு வந்துட்டு கிளவி. நல்ல விஷயம். வா சாவு. சொன்னவா கம்மீற மாட்டேன்டா. ஓ கிளவி ஆடி கிளவி தப்பிச்சுடும் பார்த்தியா? மாஸ்த கீரை பட்டம் அதை சுடார போவே மாட்டேன். ஆடி கிளவி வாடி எங்கடி இருக்கிற சீக்கிரம் வாடி. வந்து 2 புல்லட்டை வாங்கிட்டு போடி. ஒரு மரியாதா வந்துட்டியா கிளவி? வாடி ஓடு. இன்னொரு புல்லட்டை எடு. அவ்வளோ சாரி கெட்ட வார்த்தை வந்து மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளை சுட்டு தான் போகிறோம். வாங்க நல்லா என்ன வாங்க போட்டு வரேன்டி. அடுத்த எஸ்கேப்பில் பார்க்கலாம். கார் எஸ்கேப்பில். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.